வணக்கம். என் பெயர் மதியரசி. இருமொழி தேர்வு பயிற்சி ஆசிரியர் ராதாவுடன் இணைந்து இனிவரும் நிகழ்ச்சிகளை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி. அடுத்து வரும் நிகழ்ச்சியை பார்ப்போமா? சில நேரங்களில் ஒரு சிறிய இலக்கண பிழையே பெரிய நகைச்சுவை உருவாக்கி விட்டுரும். இலக்கணம் என்பது ஒரு பாடம் மட்டுமல்ல, அது மொழியின் முதுகெலும்பு என்பதை சிரிப்புடனும் சிந்திக்க வைக்கும் விதத்திலும் எடுத்து கூறும் ஒரு அருமையான நகைச்சுவை நாடகத்தை நம் 5ஆம் வகுப்பு குறிஞ்சி பிரிவு மாணவர்கள் வழங்க இருக்கிறார்கள். வாருங்கள், சிரித்துக்கொண்டே தமிழ் இலக்கணத்தின் உலகத்திற்குள் பயணம் செய்வோம். அமைதியா இருங்க. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். தவறான சொல், தவறான அர்த்தம். நான் பேசுறதெல்லாம் சரிதான் ஆசிரியர், புரிஞ்சுக்கிறவங்க தான் கஷ்டப்படுறாங்க. அதுதான் பிரச்சனையே. குமார், மரம் அதன் பன்மை என்ன? மரங்கள் ஆசிரியர். சரி, அப்படின்னா மரங்கள் விழுந்தது. இந்த 2 வாக்கியமும் சரியா? இல்லைன்னா அதுல என்ன தப்பு? ரெண்டுமே சரி போலதான் இருக்கு. இல்ல, மரங்கள் விழுந்தனதான் சரி. மரங்களுக்கே இலக்கணம் இம்பார்ட்டன்ட்னா நம்ம என்ன? கோபி, லட்டு சாப்பிடுறியா? நான் காட்சி 2. வீட்டில். காலங்கள் விளக்கம். கதை பாத்திரங்கள்: அம்மா, பிள்ளைகள் கோபி, லக்ஷ்மி, நண்பன் ரவி. கோபி, லட்டு சாப்பிடுறியா? நான் சாப்பிடுவேன். நேற்று. என்ன சொல்ற? சரிதான் அம்மா, நான் நாளைக்கு நேற்று சாப்பிடுவேன். காலம் சரியா இல்லைன்னா அர்த்தமே மாறிடும். ஆமாம் அம்மா, நேத்து தமிழ் பள்ளியில கூட ஆசிரியர் காலங்கள் பத்தி தான் நடத்தினாங்க. நேற்று சாப்பிட்டேன், இன்று சாப்பிடுகிறேன், நாளை சாப்பிடுவேன். அப்படின்னா நான் நேற்று நாளைக்கு சாப்பிடுவேன்னு சொன்னா நான் டைம் டிராவலரா? காட்சி 3. வீட்டில். மூவிட பெயர்கள்: பெரிய குழப்பம். கதாபாத்திரங்கள்: அம்மா. நண்பர்கள்: மேகலா, மணி, லதா, சுந்தரி. ஐயோ, இந்த தன்மை முன்னிலை பதற்கை புரியவே மாட்டேங்குது. நானும் அதைத்தான் நினைக்கிறேன். பதற்கைனா ஸ்ப்ரெட் ஆகிறதா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனமா கேளுங்க. தன்னை பற்றி பேசுவது தன்மை. நான் பள்ளிக்கு சென்றேன். நான் சாம்பார் செய்தேன், இதுவும் தன்மைதான். ஆனா அம்மா செய்த சாம்பாரை நான் சாப்பிட்டேன், அது முக்கியம். அடுத்தது முன்னிலை. எதிரில் இருப்பவரை பற்றி பேசுவது முன்னிலை. மணி, நீ ஹோம்வொர்க் செய்தாயா? ஐயோ, இங்கேயும் கிராமர் வந்துடுச்சா? ஆம், நீனு சொன்னதால் அது முன்னிலை. அப்போ அம்மா தினமும் நீ எப்ப படிப்ப நீ கேட்கறது அதுவும் முன்னிலை தானே? அது முன்னிலை மட்டும் இல்ல, அது வார்னிங் கூட. இப்போ கடைசியாக பதற்கை. மற்றவரை பற்றி பேசுவது பதற்கை. அவன் தினமும் ஹோம்வொர்க் மறந்துடுவான். ஐயோ, இங்கேயும் இலக்கணம் வந்துடுச்சா? சரி, யாரு வாழைப்பழம் சாப்பிட்டு போறீங்க? நான் சாப்பிடுவேன், தன்மை. நீ 2 பழம் மட்டும் சாப்பிடு, முன்னிலை. அவன் எல்லா பழத்தையும் சாப்பிடுவான், பதற்கை. காட்சி 4.
வகுப்பறையல். தலைப்பு வேற்றுமை உருபு. கதாபாத்திரங்கள் ஆசிரியர். மாணவர்கள் குமார், மாலதி, ரவி, சுந்தரி. மாலதி, புத்தகம் எடுத்துட்டு வரலையா? புத்தகம் கொண்டு வர மறந்துட்டேன் ஆசிரியர். ஆசிரியர், பரவாயில்ல, மாலதி புத்தகம் ரவி கொடுத்தான். அவன் சொல்றது சரியா ரவி? ரொம்ப சரி ஆசிரியர். இல்ல, மாலவிக்கு புத்தகம் ரவி கொடுத்தான் தான் சரி. இக்கு போடலனா புத்தகம் போயிடுமோ? இக்கு இல்லனா புத்தகம் யாருக்கு என்று தெரியாது. காட்சி 5. வகுப்பறையில். தலைப்பு வேற்றுமை உருபு. ஓடு, உடன். கதாபாத்திரங்கள் ஆசிரியர், மாணவர்கள். குமார், மாலவி, ரவி. அமைதி. இன்னைக்கு நாம வேற்றுமை உருபுகளில் உடன் மற்றும் ஓடு பற்றி பார்க்க போறோம். ஆசிரியர், ஓடுனா ஓடுறதா? அப்படின்னா ரவி ஓடுனா ரவி ஓடிட்டாரா? ஐயோ, அது அந்த ஓடுலதான். இங்க ஓடுனா சேர்ந்து அல்லது கூட அப்படின்னா அர்த்தம். உதாரணம், நான் நண்பனோட பள்ளிக்கு சென்றேன். அப்போ உடனுக்கும் அது அர்த்தமா? சரியா சொன்ன. உடன் மற்றும் ஓடு இரண்டும் சேர்ந்து இருப்பதை சொல்கின்றன. அப்போ நண்பர்களோட கால்பந்து விளையாடுகிறேன், சரியா? ரொம்ப சரி. ஓடுன்னு கேட்ட உடனே நீங்க எல்லாரும் ஓடிடாதீங்க, இன்னும் இருக்கு. காட்சி 6. வகுப்பறையில். தலைப்பு வேற்றுமை உருபு. எண். கதாபாத்திரங்கள் ஆசிரியர், மாணவர்கள். குமார், மணி, லதா, கோபி. என்னடா ஆச்சு? உன்னோட ஸ்நாக்ஸ் டப்பால இருந்து சமோசா காணண்டா. இது யாருடைய பாட்டில்? அது மணி பாட்டில் ஆசிரியர். அதை இன்னும் சரியா சொல்லணும்னா மணியின் பாட்டில். அப்போ மணியின்ல என்ன உறுப்பு? இன் உறுப்பு. உடைமையை காத்தது, அவங்களுக்கு சொந்தமானதை காத்தது. சூப்பர். மணியின் தண்ணீர் குவளை. அப்போ கோபியின் சமோசாவை நான் சாப்பிட்டேன். சரி, இதுக்கு நான் கத்துக்கிற ஆர்வத்துல நான் உண்மையை உளறிட்டேன். அடே, நீதானா? தமிழ் இலக்கணம் கடினம் இல்லை, கவனம்தான் தேவை. நகைச்சுவையோடு இலக்கணம் கற்றுக் கொடுத்த இந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாமே. 5ஆம் வகுப்பு குறிஞ்சி மாணவர்கள், வகுப்பு ஆசிரியர்கள் மோனிகா மற்றும் சரண்யா அவர்கள், பங்கு பெற்ற மாணவர்கள் விஹான் கணேஷ், ஸ்ரீனிகா கணேஷ்குமார், தன்மதி ஹரிசங்கர், காவ்யா ரமேஷ், ஜகத் செந்தில்குமார், ஜோஸ்னிகா பிரசன்னகுமார், ஸ்ரேயா பிரதாப் குமார், பிரியானா ஆனந்த், फास्टीना आनंद, अक्षित रमेश, ईश्वर जयराम, नरुवी सरवणन, शिवानी आदिमूलम.
வகுப்பு 6 முல்லை ஒரு நாள் வீட்டில் தமிழ் மட்டும் மற்றும் வகுப்பு 7 குறிஞ்சி முல்லை தமிழ் அறிஞர்கள் பேரணி இவர்கள் இங்க மேடைக்கு பின்புறம் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எல்லாரும் இருக்காங்க. நெக்ஸ்ட் பட்டிமன்றம்.